மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்துல, மறுபடியும் தர்றதா சொல்லி வாங்கிக்கிட்ட ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெறப்பட்ட 2,46,00,000 ரூபாவ முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து இன்னமும் அத செலுத்தல அப்படின்னு சொல்லி ஒரு கணக்காய்வு அறிக்கை இன்னைக்கு நாள்ல வெளியாகி இருக்கு. அதாவது நம்ம ஒரு அவசரத்துக்கு யார்கிட்ட சரி காசு இப்போ என்கிட்ட கையில காசு இல்லாட்டி யார்கிட்டயாச்சும் ஒரு ஃப்ரெண்ட் கிட்டயோ யார்கிட்டயோ கடன் வாங்குற ஆமா. மாதிரி ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கூட அப்படி காசு எடுக்கலாம் அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது தெரிய எனக்கு விஷயம். வருது. அதான். இப்பதான் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இப்போ இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் வழக்குல வந்து கிட்டத்தட்ட 23,000 குற்றச்சாட்டுகளும், 3,000 சாட்சிகளும் இருக்கு அப்படின்னும், இந்த வழக்க இதுக்கப்புறம் யார் வந்து விசாரிக்க போறாங்க, மக்களுக்கு எப்ப நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஜனாதிபதி அவருடைய பேச்சுல வந்து சொல்லியிருக்காரு. இது எதனால இந்த கலந்துரையாடல் நடக்குது அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும் நீதிபதிகளோட ஓய்வு வயத அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு திட்டத்த கொண்டு வர்றாங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அரசாங்கத்த தவிர எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவரு வந்து பிணை கேட்கும்போது எப்படி கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா, அவருடைய அந்த நீண்ட நாட்களா அவரு சிறைச்சாலைக்குள்ளேயே இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால, அவருக்கு ஒழுங்கா அந்த இதய நோய்க்கான சிகிச்சைகள மேற்கொள்ள முடியாம இருக்கு அப்படின்னும், சந்தேக நபர் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறதுனால, அவருடைய 11 வயது மகள் கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கதாவும், அதனால அந்த மகளும் கூட சிகிச்சைக்காக கொழும்பில் வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வர்றதா அனுமதிக்கப்பட்டிருக்கதா நேற்றைய நாள்ல வழக்கு விசாரணையில இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நீதிபதி அவர்கள் வந்து இந்த பிணைய வந்து மறுத்திருக்காரு. மருத்துவர். இது இது என்ன எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா, சிறைச்சாலைக்குள்ள போனா தான் தனக்கு ஒரு மகள் இருக்காங்க, ஆமா. எனக்கு நோய் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து விளங்குது, தெரிய வருது. இப்ப நீங்க ஊழல் செய்யும்போது, தப்பு செய்யும்போது உங்களுக்கு ஞாபகம் வரல, மகள் இருக்காங்க, அவங்களுடைய ஃபியூச்சர் பாதிக்கும், நாளைக்கு பின்ன ஏதாவது சட்ட நடவடிக்கைகள் வந்தா அவங்க மன உளைச்சலுக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்க வெளியில இருந்து தவறு செய்யும்போது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது அப்படிங்கிறது தான் சுட்டி காட்ட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இஷாரா செவ்வந்தி அண்மைய நாட்கள்ல வந்து நீதிமன்றத்துல இருந்து போகும்போது, அவரோட கையில வந்து கைவிலங்குகள் இருக்காது. இது வந்து கொஞ்சம் சோஷியல் மீடியால கொஞ்சம் எல்லாராலயும் பேசப்படுது. ஏன்னா, அவங்க கொண்டு போன லக்கேஜும் கூட எப்படின்னு சொன்னா, அந்த ஃபாரின் போறதுக்கு யூஸ் பண்ற ஒரு லக்கேஜ் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதாவது அவங்க ஃபாரின்ல இருந்து தானே அவங்கள கைது செஞ்சு கைது கூட்டிக்கிட்டு செஞ்சுட்டு வந்தாங்க. வந்தாங்க. அப்ப அந்த நேரம் கொண்டு வந்த கொண்டு சர்ப்ரைஸா வந்ததா இருக்கும். இருக்கும். கொண்டு போற பேக்க கூட நம்ம விட்டுறலாம். அது என்ன வேணா அவங்க யூஸ் பண்ணிட்டு போட்டும். ஆனா, கைவிலங்கு போடாம ஒருத்தங்கள வந்து கூட்டிக்கிட்டு போறது அப்படிங்கிறது வந்து அவங்க அந்த சந்தர்ப்பத்துல அவங்க வந்து சிறைச்சாலைக்கு பாரம் குடுத்திருக்கல. அவங்க வந்து குற்றப்புலனாய்வு பிரிவு கைதுல தான் இருந்தாங்க. சில சந்தர்ப்பத்துல புலனாய்வு பிரிவுல கைது ஆனாக்க அப்படி விலங்கு போடுறது இல்ல. நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். நாடளாவிய ரீதியில அடுத்தடுத்து பல ஊழல் கைதுகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில, இன்னைக்கு நாள்லயும் பல விஷயங்கள் பதிவாயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாள்லயும் கூட பல முன்னாள் அரசியல்வாதிகள், இப்பவும் அரசியல்ல இருக்கக்கூடிய பல பேர் வந்து இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுல முன்னிலையாகி வாக்குமூலங்கள் குடுக்கிறதையும் பார்க்கக்கூடியதா இருந்தது. இப்படியான பின்னணியில இன்னைக்கு நாள்ல நடந்த ரொம்பவே பரபரப்பான தகவல்கள, பரபரப்பான செய்திகள பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு நாங்க தயாரா இருக்கோம். முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவோட ஆட்சி கால பகுதியில நடந்த ஒரு சம்பவம் தொடர்பா இன்னைக்கு நாள்ல ஒரு செய்தி பதிவாகி இருக்கு. அதாவது மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்துல, மறுபடியும் தர்றதா சொல்லி வாங்கிக்கிட்ட ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெறப்பட்ட 2,46,00,000 ரூபாவ அதாவது கடனா அப்படி இல்லன்னா ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வாங்கிக்கிட்ட ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து இன்னமும் அத செலுத்தல அப்படின்னு சொல்லி ஒரு கணக்காய்வு அறிக்கை இன்னைக்கு நாள்ல வெளியாகி இருக்கு. அதாவது நம்ம ஒரு அவசரத்துக்கு யார்கிட்ட சரி காசு இப்போ என்கிட்ட கையில காசு இல்லாட்டி யார்கிட்டயாச்சும் ஒரு ஃப்ரெண்ட் கிட்டயோ யார்கிட்டயோ கடன் வாங்குற ஆமா. மாதிரி ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கூட அப்படி காசு எடுக்கலாம் அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது தெரிய எனக்கு விஷயம். வருது. அதான். இப்பதான் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இப்போ எப்ப நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி அதாவது மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியா இருந்த காலப்பகுதியில தான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாகிருக்கு. முன்னாள் பிரதமராவும், அமைச்சராவும் இருந்த ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இவருடைய பெயர் இப்ப வரைக்குமே வெளிப்படுத்தப்படல. அ இப்ப இப்படி ஒரு தகவல் வெளியாகிருக்கு அப்படிங்கிறதுனால, இப்ப கடந்த காலங்கள்ல எங்களுக்கு தெரியும். அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா, இந்த தகவல் வந்து பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டது. அதாவது 2025ஆம் ஆண்டு வெளியாகியிருந்த ஒரு தேசிய கணக்காய்வு அறிக்கையில வந்து 56 பாராளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு 130 மில்லியனுக்கும் அதிகமான இந்த மருத்துவ உதவி ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னும், சில கொடுப்பனவுகள் வந்து ஒழுங்கான ஒரு ப்ரொசீஜரே இல்லாம குடுத்திருக்காங்க. எந்த ஒரு
ஒரு டாக்குமெண்டேஷனோ அப்படி இல்லைன்னா யாருக்கு கொடுக்குறோம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லாமல் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வெளியாகி இருந்தது. அதே மாதிரி 2024ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு சில தகவல்களோட அடிப்படையில் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்ட தொகைகளில் முக்கியமாக கெஹலிய ரம்புக்வெல்ல எங்களுக்கு தெரியும், இப்போவும் வந்து அவருக்கு எதிரான வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது. முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்தார். அவருக்கு வந்து 11 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. ராஜித சேனாரத்னவுக்கு வந்து 10 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னும் முக்கியமான சில அரசியல்வாதிகள் இருக்காங்க, இவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படியான தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில் தான் இப்போ இந்த மஹிந்த ராஜபக்ஷவோட ஆட்சி கால பகுதியிலையும் இப்படி காசு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதாவது மஹிந்த ராஜபக்ஷோட ஆட்சி காலத்துல அவரோட 10 வருஷத்துக்குள்ள ம். 2 பிரதமர் இருந்தாங்க. ஓகே. ஒருத்தர் ரத்னசிறி விக்ரமநாயக்க, மற்றது டிஎம் ஜெயரத்ன. ஜெயரத்னம். அந்த பேர் லிஸ்ட் ஒன்று வந்திருக்கு. அந்த லிஸ்ட்ல ஆமா. டிஎம் ஜெயரத்ன அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆமா. அந்த லிஸ்ட்ல வந்து அதாவது 2024ஆம் ஆண்டு பார்லிமெண்ட்ல வெளியான அந்த லிஸ்ட்ல வந்து அவருடைய பெயர் இருக்கு. ஆனா இந்த தகவல் வெளியாகும்போது இவர் தான் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே வந்து உறுதிப்பட குறிப்பிடப்படலை அப்படிங்கிறது தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் வந்து ஜனாதிபதி நிதியத்தோட கல்வி உதவித்தொகைகள் அரசியல்வாதிகளோட பிள்ளைகள் அதை தாண்டி இந்த உறவினர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக 2005ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் தான் இந்த மாதிரியான உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியாகி இருக்கு. இப்போ என்னன்னா இந்த அரசாங்கம் வந்து இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிரான விஷயங்களை வந்து கொஞ்சம் தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த அரசியல்வாதிகளோட சொத்து விபரங்கள் இருக்கு இல்லையா, யார் யார் என்னென்ன சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க, அவங்களுடைய ஆட்சி கால பகுதியில் அவங்களுக்கு என்ன சொத்து இருந்தது, எப்படி காசு வந்து அவங்களுடைய வங்கி கணக்குகளுக்கு வந்தது அப்படின்னு நிறைய விஷயத்த தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில தான் இப்போ இப்படி ஒரு சம்பவமும் நடந்திருக்கு, இப்படி ஒரு விஷயமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. முன்னாள் பிரதமர் டிஎம் ஜெயரத்ன அவர் வந்து இப்போ உயிரோடையும் இல்லை, இல்ல. அவர் ஆமா. இறந்துட்டாரு காலமானதுக்கு பிறகு. இப்போ அந்த காசை எப்படி திருப்பி எடுத்துக்குவாங்கங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கேள்விக்குறிதான். இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு லோன் ஒன்று எடுக்க போனால், கடன் ஒன்று வாங்க ம். பேங்க்குக்கு அப்படி போனாக்க கேரண்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. கேட்பாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன அரசியல்வாதிங்கிற காரணத்தால் வழங்கப்பட்டதா, அப்படி இல்லாட்டி இதை திருப்பி பரம்பரை ரீதியாக திருப்பி அறவிட்டு கொள்ள முடியுமா என்ன மாதிரின்னு தெரியாது. ஆனால் ஆமா. அவருடைய மகன் வந்து இப்பயும் பார்லிமெண்ட்ல மெம்பராக இருக்கிறாரு. இருக்காரு. ஆமா. ஸோ இது எப்படி இவங்க நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த காசு வந்து இவங்க எப்படி திருப்பி அரசாங்கத்துக்கு எடுத்துக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் எங்கேயுமே வெளிப்படுத்தப்படலை. ஒருவேளை அவங்க கிட்ட இந்த காசு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த காசுக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிற விசாரணைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து அரசியல்வாதிகள் இல்லாட்டி அந்த பாராளுமன்ற சலுகைகளை வச்சு அவங்களுக்கு இந்த பணம் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற விஷயங்கள் இன்னும் எதிர்வரும் நாட்களில் வெளிவரும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் ஒரு பேங்க்குக்கோ லோன் ஒன்று எடுக்க போகணும் அப்படின்னு சொன்னால் அதில் பேசிக் சேலரி எவ்வளோ இருக்கணும், நாங்கள் ஒரு இடத்துல எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்கணும், அதை தாண்டி எங்களுக்கு எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டே கொடுப்பாங்க. அப்போது ஒரு அரசியல்வாதிக்கு இந்த கோடிக்கணக்கான பணம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு விஷயம் டாக்குமெண்டேஷன், ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு மறுபடியும் தர்றேன்னு சொல்லி தான் அந்த காசை எடுத்திருக்காரு. ஆனால் அது இன்னுமே திருப்பி கொடுக்கப்படலை. இப்போ இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் மூலமாக இது திருப்பி கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்வரும் நாட்களில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நாளில் இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா இந்த மஹிந்த ராஜபக்ஷவோட காலப்பகுதியில் நடந்த பல ஊழல் சம்பவங்கள் இப்போ அவங்களுடைய குடும்பத்தை தாண்டி அவர் ஆட்சியில் இருக்கும்போது இன்னும் பல இந்த அமைச்சர்கள், முக்கியமாக மர்வின் சில்வாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான அமைச்சர்கள் பல விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்க, சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. ஆமாம். இதே மாதிரி இன்னும் பல பேர் நீங்கள் மர்வின் சில்வா குறிப்பிட்டிருந்தீங்க. அதே போல் ஆமா. இன்னும் சிலர் இருக்கிறாங்க. முக்கியமாக அந்த கெஹலிய ரம்புக்வெல்ல, ம். அதே போல் பலர் இந்த மாதிரி ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்கங்கிற குற்றச்சாட்டு மஹிந்த ஆட்சியில் இருக்கும்போது இருந்த அரசியல்வாதிகள் அனைவருக்கும் இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கு. இருக்கு. அப்போ ஆமா. இன்னும் இந்த மாதிரி சிக்கலில் எத்தனை பேர் மாட்டிக்கொள்வாங்களோ தெரியாது. ஏன்னா அவரோட ஆட்சி காலத்தில் பல அமைச்சர்கள் இருந்தாங்க, பிரதி அமைச்சர்கள் இருந்தாங்க. அந்த லிஸ்ட்டே கூடி கொண்டு போனுச்சு. ஆமா ஆமா. இப்பதானே வந்து அந்த அமைச்சு பதவிகளை குறைச்சிருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு கீழே வந்து 2-3 அமைச்சுகள் வந்து வழங்கப்படும். ஆனா கடந்த அரசாங்கத்துல அப்படி இருக்கல. தனித்தனியா நிறைய அமைச்சர்கள், அதுக்குன்னு தனியா பிரதி அமைச்சர்கள் அப்படின்னு இருந்தது எங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நம்ம பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள்ல விசாரணைகள் எப்படி நடக்க போகுது, இன்னும் யார் யாரெல்லாம் இந்த கைது வலையில சிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லும்போது இன்னைக்கும் வந்து
வந்து ஒருத்தர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் போய் முன்னிலையாகியிருந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த செய்தியையும். ஹிஸ்புல்லா எம்பி வந்து ஒரு வாக்குமூலம் வழங்குறதுக்காக போயிருந்தார். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய தனிப்பட்ட உத்தியோகஸ்தர் ஒருத்தருக்கு வந்து அவருடைய தனிப்பட்ட வங்கி கணக்கில் வந்து பணம் பரிமாறப்பட்டிருக்கு. எதுக்காக அந்த காசு நீங்கள் கொடுத்தீங்க, அந்த காசு எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத கேட்குறதுக்காக அவரை இன்னைக்கு கூப்பிட்டுருந்தாங்க, விசாரணைக்காக அழைச்சிருந்தாங்க. அவர் வந்து விசாரணை முடிச்சுட்டு வாக்குமூலத்தை வழங்கிட்டு வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்தும் தெரிவிச்சிருந்தார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த முன்னாள் அரசியல்வாதிகளோட இப்போ வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லலாம். மற்றது வந்து இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். இப்போ இன்றைக்கி இது இன்னும் கொஞ்சம் பேசு பொருளாக மாறி இருக்கேன்னா, ஜனாதிபதி சொன்ன ஒரு விஷயம். இப்போ நேற்று எங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் வந்து இறுதி கட்டத்தை நோக்கி வந்துருச்சு. இனி இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இறுதி தீர்ப்பு மட்டும்தான் வர்றதுக்கு இருக்குது. அதாவது இந்த சாட்சியங்களோட வாக்குமூலங்களை பதிவு செய்கிறது முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருந்தது. இப்படி ஒரு தகவல் வெளியாகி இருக்கும்போது இன்றைக்கி ஜனாதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த ஈஸ்டர் விசாரணை தாக்குதல் நடக்கும்போது என்னுடைய உயிருக்கும் அச்சுறுத்தல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு விஷயமா பேசப்படுது இல்லையா? எங்களுக்கு தெரியும் அண்மைய நாட்களில் வந்து ஜனாதிபதி இந்த பாதாள உலகத்தை ஒழிக்க போறாரு அப்படின்னு சொல்றதுனால பாதாள உலக குழுக்கள் மூலமா ஜனாதிபதிக்கு ஒரு த்ரெட் இருக்கு, உயிர் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆட்சிக்கு வந்தாலே எப்படியும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்போ இவர் வந்து வந்த உடனே இந்த பாதாள உலகத்தினரை அழிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார். அந்த இதனால அவருக்கு அன்னைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் எதிர்த்தரப்புல இருந்த ஒருத்தர் அரசு சாட்சியாக மாறி இருக்கார் அப்படின்னு கூட ஒரு விஷயம் ஒன்று நான் நினைக்கிறேன். நேற்றைய தினம் அப்படி ஒரு செய்தி வெளியாகி இருந்துச்சு. அதாவது சஹ்ரான் குழுவில் இருந்த ஒருத்தர் வந்து அரசு சாட்சியாக மாறி அங்கே நடந்த முக்கியமான விஷயங்களை பல விஷயங்களை வாக்குமூலமாக வழங்கி இருக்காரு. அது அவருடைய சொந்த விருப்பத்துக்கு கீழே அவர் வந்து அப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நேற்றைய நாளில் வெளியாகி இருந்தது. இப்போ இந்த சுரேஷ் ரொம்ப நாளாக நம்ம அவரோட பேரை எங்கேயுமே கேள்விப்படவும் இல்லை, அவரோட செய்திகள் பெருசாக வரவும் இல்லை. எங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அவர் தான் வந்து ஹெட்லைனாகவே இருந்தார். ஏன்னா அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது, அவர் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தது, அதை தாண்டி என்ன சொல்கிறது, அவருக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் அவருக்காக குரல் கொடுத்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நாட்டில் நடந்துச்சு இந்த சுரேஷ் அலைவுக்காக. நான் இப்போ யாருமே சுரேஷ் அலைவை கண்டுகிறது இல்லை. அதுதான் இப்போ முக்கியமான விஷயமா இருக்குது. என்னென்னா, இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விளக்கமறியல், அதாவது தடுப்பு காவலில் இருக்கக்கூடிய சுரேஷ் அலைவை பரிசோதனைக்கு உட்படுத்தி இருக்காங்க. அவரை வந்து மயக்கத்தில் வச்சு மருத்துவ சோதனைக்கு உட்படுத்துறதுக்கு 5 அடங்கிய மருத்துவ குழுவினர் கடந்த வாரம் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு வந்திருக்காங்க. அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய உடல் நிலை வந்து மோசமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அவரை வந்து மயக்கத்தில் வச்சு அவருக்கு தேவையான மருத்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கான ஒரு நடவடிக்கையாக தான் இந்த விஷயம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அங்கே வந்திருந்த அந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், காலையில் 9 மணியில இருந்து ஈவினிங் வரைக்கும் அவரை பரிசோதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த தேசிய வைத்தியசாலை வட்டாரங்கள்ல இருந்து இன்னைக்கு நாளில் செய்திகள் வெளியாகி இருக்கு. எதிர்வரும் நாட்களில் சுரேஷ் அலைவோட குடும்ப உறவினர்களை சந்திக்கிறதுக்கும் இந்த மருத்துவ குழு தீர்மானிச்சிருக்கதா ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. அதாவது நீதிமன்றத்தோட ஒரு உத்தரவுக்கு அமையத்தான் இந்த வைத்திய குழாம் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு தகவல் இருக்கு. கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமர்சேன அவர் தான் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த தகவல் இருக்கு. கனுஷியா, அதாவது இப்போ இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் இறுதி கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில் சுரேஷ் அலையை கிட்ட இருந்து பல விஷயங்கள் வெளிப்படுத்துறதுக்கு இருக்குது. அவருடைய மொபைல் பாஸ்வேர்டு, அதை தாண்டி அவருடைய லேப்டாப் பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருந்தது அவருடைய பாஸ்வேர்டை பெற்றுக்கொள்ளணும், அவர் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருக்கு வந்து என்னதான் அவர் உண்ணாவிரதத்தை கைவிட்டிருந்தாலும் அவருக்கான அந்த உடல்நிலை வந்து இன்னுமே ஒழுங்காக சீராக அமையலை. அவர் இன்னுமே ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார். அங்கே வந்து அவருக்கான இந்த சிகிச்சைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் தான் வெளியாகி இருக்கு. இப்போது மயக்கத்தில் வச்சு அவருக்கு மருத்துவம் பண்ணுற அளவுக்கு அவருடைய உடல்நிலை இருக்குது அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகி இருக்குது. ஸோ இப்போது பார்க்கலாம், இப்போ போய் மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எதிர்வரும் நாட்கள் அவருடைய குடும்ப உறுப்பினர்களையும் பார்த்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு அப்டேட் ஒன்று வரும். அதாவது இவருடைய உடல்நிலை தொடர்பாக ஏதாவது முக்கியமான புதிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இப்போ அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்துட்டு போகும்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறத வந்து நிறுத்தி இருக்காங்க. அவங்க எதுவுமே பேசுகிறதோ அவருடைய உடல்நிலை தொடர்பாக வெளியில் எந்த கருத்துமே தெரிவிக்கிறதும் கிடையாது அப்படிங்கிறது தான். பார்க்கலாம், இப்போது இப்படி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இப்படியான விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், அந்த ஜனாதிபதியோட உரையும் இன்றைக்கி நாளில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அதில் அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் வழக்கில் வந்து கிட்டத்தட்ட 23,000 குற்றச்சாட்டுகளும் 3,000 சாட்சிகளும் இருக்குது அப்படின்னும்,
இந்த வழக்க இதுக்கப்புறம் யார் வந்து விசாரிக்க போறாங்க, மக்களுக்கு எப்ப நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஜனாதிபதி அவருடைய பேச்சுல வந்து சொல்லியிருக்காரு. இது எதனால இந்த கலந்துரையாடல் நடக்குது அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும் நீதிபதிகளோட ஓய்வு வயத அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு திட்டத்த கொண்டு வர்றாங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அரசாங்கத்த தவிர எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மகாநாயக தேரர்கள்ல இருந்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துல இருந்து எதிர்க்கட்சிகள், கூட்டணிகள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க நேத்து சொன்ன மாதிரி தான். அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உடனடியா அத வயத கூட்ட தேவை கிடையாது. நீங்க வந்து பொறுமையா எல்லாரோட கோரிக்கைகளுக்கும் செவி கொடுத்து, நீங்க உங்களுடைய அந்த தீர்மானத்த எடுங்க அப்படின்னு. அப்ப இத நேர்ல சந்திச்சு சொல்றதுக்காக அவங்க வந்து நேத்து ஜனாதிபதிய சந்திக்க போயிருந்தாங்க. போன இடத்துல அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களுடைய யோசனைகள் இது எல்லாத்தையும் சொல்லி, அதுக்கு ஜனாதிபதி வந்து நிறைய விஷயங்கள வந்து பதிலா வழங்கியிருந்தாரு. இப்ப கேட்ட கேள்விகள் எல்லாமே வந்து இவங்களுக்கும் சாதாரணமான ஒரு கேள்வியா தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இப்போ சரி இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அது கிட்டத்தட்ட 10 வருஷம் வரைக்குமே போகக்கூடிய ஒரு வழக்கு விசாரணை அப்படின்னும், அதை இந்த 5 வருஷத்துக்குள்ளேயே முடிக்கிறதுக்கான அந்த இப்படி முடியலாம் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியாகி இருந்தது. அதாவது இப்போ அவருடைய கருத்துக்கள், அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே இந்த நீதிபதிகளோட ஓய்வு வயது அதிகரிக்கிறதுக்கான காரணங்களா அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதாவது ஈஸ்டர் தாக்குதல் நடந்து இந்த வருஷத்தோட 7 வருஷம் ஆகுது. ம், அந்த ம். 7வது வருஷம் நிறைவு நேரத்துல அரசாங்கம் அறிவிச்சிருந்துச்சு, 8வது வருஷத்துக்கு நாங்க எடுத்துக்கிட்டு போக மாட்டோம். மாட்டோம் அப்படின்னு. இதுக்கான ஆமா. தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு. அப்போ ம். இந்த வருஷம் முடியறதுக்கு முதல்ல அடுத்த ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முதல்ல இவங்க தீர்ப்பு வழங்கியே ஆகணும். அவங்க ஆகணும். சொன்னபடி. ஆமா. அதாவது அவங்களுடைய வாக்குறுதிகளோட அடிப்படையில அவங்க நிச்சயமா அத செஞ்சே ஆகணும். ஆனா, இப்போ வெளியாகிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள வச்சு பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாராலயும் எதிர்பார்க்கப்படுது. இப்போ அவர் சொல்றத கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி, இப்போ மறுபடியும் நீதிபதிகள் வந்து இந்த வழக்க முதல்ல இருந்து விசாரிச்சு, இந்த வழக்கோட அடுத்த கட்டம் என்ன? எப்படி விசாரணைகள் நடக்கும்? அப்படிங்கிறத கொண்டு போறதுக்குள்ள இன்னும் நாட்கள் எடுத்துக்கொள்ளும். இப்போ மக்களுக்கான நீதி கிடைக்கிறதுக்கு இன்னும் காலதாமதமாகும். அத தாண்டி எங்களுடைய நாட்ல நிறைய வழக்குகள் நிலுவையில இருக்கு. இப்ப எங்களுக்கு தெரியும் சிறைச்சாலை கலவரங்கள் வந்ததுக்கு காரணம் அதுதான். அந்த பள்ளன்சேன சிறைச்சாலைக்குள்ள நிறைய சிறை கைதிகள் சொன்ன ஒரு விஷயம், எங்களுக்கு வந்து இந்த அரசாங்க பகுப்பாய்வு திணைக்களத்தோட அறிக்கை கிடைக்காததுனால, எங்களுக்கு பிணை கிடைக்கிறது வந்து ரொம்ப லேட்டா இருக்கு. அதனால தான் நாங்க இங்க சந்தேக நபர்களா இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அது கிடைச்சிருச்சுன்னா எங்களுக்கான பிணை கிடைக்கும் அப்படின்னு. அப்போ அதுவும் ஒரு ரீசனா இன்னைக்கு பார்க்கப்படுது. அதாவது நீங்க அந்த சொன்ன விஷயத்துக்கு ஒரு விஷயத்த சேர்க்கணும்னாக்கா, அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களம் இருக்கு தானே, அதுல அந்த பகுப்பாய்வு செய்றவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அந்த ஆமா. 2 பேர்னால 2 பேரும் தான் அந்த முழு இதையும் பண்ணி குடுக்கணும். இப்ப 40,000 வழக்கு இருக்கு அப்படின்னா, அந்த இருக்கு. 2 பேர் பகுப்பாய்வு பண்ணி குடுக்குற நேரம் ரொம்ப டைம் டைம் எடுத்துரும். எடுக்கும். அப்ப ம். அந்த பிரச்சனையும் இருக்கு. அப்ப அங்க இருக்க வெற்றிடங்களையும் பூர்த்தி செய்றதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லாட்டி இதே மாதிரி தான் இருக்கும். ம். அதையும் தாண்டி இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றங்கள வந்து மாகாண மட்டத்துக்கு மாத்துறதுக்கும், உயர்த்துறதுக்கும், இப்ப யாருமே வந்து அவங்கவங்களுடைய ஊர்ல இருந்து நீங்க கொழும்புக்கு வந்து தான் வழக்கு தாக்கல் செய்யணும் அதெல்லாம் கிடையாது. அதுக்கு லேசான விதிமுறைகள, வழிமுறைகள வந்து அரசாங்கம் கொண்டு வரப்போறதாவும் ஜனாதிபதி சொல்லியிருந்தார். இந்த போலீஸ் திணைக்களத்துல இருக்கக்கூடிய வெற்றிடங்கள், நீங்க சொன்ன மாதிரி இந்த அரசாங்க பகுப்பாய்வு திணைக்களத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இது எல்லாமே வந்து நேற்றைய நாள் கலந்துரையாடல்ல அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனாலும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அந்த இடத்துல வந்து அதை ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது 2வது கேள்வி. அவங்க வெளியில வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போது, இல்ல ஜனாதிபதி அவருடைய தீர்மானத்த மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து முக்கியமான மதகுருமார்கள சந்திச்சிருந்ததாவும் செய்திகள்ல வந்து வெளியாகி இருந்தது. இது தொடர்பா மதகுருமார்களோட கதைச்சு. ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டுல வந்து ஏதாவது ஒரு தீர்மானம் முக்கியமான ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கப்படுற சந்தர்ப்பத்துல மகாநாயக தேரர்கள் அதை தாண்டி ஹிந்து, முஸ்லிம் மதகுருமார்கள் கிட்டயும் ஒரு கலந்துரையாடல் நடக்கும். அப்படி நடக்கும்போது தான் இந்த எங்களுடைய முஸ்லிம் மதகுருமார்கள் கிட்ட இன்றைய நாள்ல வந்து போய் ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியாகி இருந்தது. அவங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளல. அவங்களுடைய கோரிக்கைகளும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா ஜனாதிபதியும் நேற்றைய நாள்ல நிறைய விஷயங்கள பேசியிருந்தாரு. இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் பதிவாகி இருக்கு. இந்த சுகீஸ்வர பண்டாரவோட பிணை தொடர்பா. நேற்றைய நாள்ல வந்து அ வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவர் திருப்பியும் ரிமாண்ட்ல சிறையில ஆமா. அவருக்கு வச்சுட்டாங்க. விளக்கமறியல் வழங்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இவருக்கு நேற்றைய நாள் இவர் பிணை கேட்டிருக்காரு. இப்ப எதுக்காக இப்ப நேத்து நடந்த இந்த பிணைய, இந்த விளக்கமறியல இன்னைக்கு பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் நிறைய தகவல்கள் வெளியாகியிருக்கு. அந்த வழக்கு விசாரணை சந்தர்ப்பத்துல என்ன நடந்துச்சு? என்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு.
அதாவது அவர் சார்பா முன்னிலையா இருந்த சட்டத்தரணி எப்படி பிணை கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா, சந்தேக நபர் கிட்டத்தட்ட அதாவது யாரு சுகீஸ்வர பண்டார கிட்டத்தட்ட 54 நாட்களா விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு இதய நோய் இருக்கு. இதனால அவருடைய அந்த உடல்நிலை வந்து கொஞ்சம் மோசமான நிலையை எட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி அ அவருடைய அந்த நீண்ட நாட்களா அவர் சிறைச்சாலைக்குள்ளேயே இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால, அவருக்கு ஒழுங்கா அந்த இதய நோய்க்கான சிகிச்சைகள மேற்கொள்ள முடியாம இருக்கு அப்படின்னும், சந்தேக நபர் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறதுனால, அவருடைய 11 வயது மகள் கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கதாவும், அதனால அந்த மகளும் கூட சிகிச்சைக்காக கொழும்பில் வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வர்றதா அனுமதிக்கப்பட்டிருக்கதா நேற்றைய நாள்ல வழக்கு விசாரணையில இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நீதிபதி அவர்கள் வந்து இந்த பிணைய வந்து மறுத்திருக்காரு. மறுத்திருக்காரு. இல்ல பிணை வழங்க முடியாது, இந்த காரணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி பிணை மறுக்கப்பட்டு அவருக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கு. இது என்ன எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா, சிறைச்சாலைக்குள்ள போனா தான் தனக்கு ஒரு மகள் இருக்காங்க, ஆமா. எனக்கு நோய் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து விளக்குது, தெரிய வருது. இப்ப நீங்க ஊழல் செய்யும்போது, தப்பு செய்யும்போது உங்களுக்கு ஞாபகம் வரல, மகள் இருக்காங்க, அவங்களுடைய ஃபியூச்சர் பாதிக்கும், நாளைக்கு பின்ன ஏதாவது சட்ட நடவடிக்கைகள் வந்தா அவங்க மன உளைச்சலுக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்க வெளியில இருந்து தவறு செய்யும்போது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது அப்படிங்கிறது தான் சுட்டி காட்ட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப மகளோட மன அழுத்தம் காரணமாகவும் அவருடைய உடம்பு சரியில்லாத காரணத்தினாலையும் தான் அவருக்கு வந்து பிணை வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவருக்கு இதய நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களை கைதாகி சிறைச்சாலைக்கோ அப்படி இல்லாட்டி இந்த கோர்ட் வரைக்கும் போகிற நிறைய பேருக்கு இந்த மாதிரி உடம்புல நிறைய பிரச்சனைங்க இருக்குது. அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ரணில் கைது விக்ரமசிங்க, செய்யப்பட்ட ஆமா. போதும் அவருக்கும் இதே நோய் தான். இங்கே நான் இந்த நியூஸை பார்க்குற நேரம் கண்டு கொண்டு இருந்தால் அதே ரணில் விக்ரமசிங்கக்கு என்ன நோய் இருந்ததோ அதே அதே நோய் தான் காரணத்தை தான் இங்கே சுகீஸ்வர காட்டியிருக்கிறாங்க. பண்டாரவுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து ரணில் விக்ரம் சிங்கவுக்கு ஏதோ ஒரு மாதிரி அவர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு, எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து விளக்கமறியல் இருக்கவே இல்லை. கைதானதுக்கு அப்புறம் வந்து அவர் உடனே சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு போனார். அதுக்கப்புறம் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் சிங்கப்பூரோ மலேசியாவோ போயிட்டு அவருடைய அந்த உடல்நிலையை சீராக செஞ்சுட்டு வந்திருந்ததா தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது சுகேஸ்வர பண்டாரவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கிற நோய் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகி இருக்கு. சரி, அடுத்து பார்த்தோம்னாக்க இந்த நாளில் அந்த கஞ்சிப்பாணி இம்ரான்ங்கிற அந்த பேர் வந்து அடிக்கடி அடிபட்டுக்கிட்டே இருக்கு. ஆமா ஆமா. ஏன்னா எங்கே பார்த்தாலும் சவுத்தில் பார்த்தாலும் நோர்த்தில் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இப்போ கஞ்சிப்பாணி இம்ரான், அதை மீறி மலேசியாவில் கூட கஞ்சிப்பாணி இம்ரான் பேர் தான் இருக்கு. அடிபட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று, கஞ்சிப்பாணி இம்ரான் கைது செய்யப்பட்ட அந்த கைது செய்யறதுக்கு இங்க இருந்து ஒரு குழு போயிருந்தாங்க. ஆமா. அந்த குழு கிட்ட இருந்து அவர் தப்பிட்டாரு. அது தொடர்பா ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு, கொஞ்சம் அதையும். ஆமா. அதாவது இப்போ ரொஹான் ஓலுகள் எங்களுக்கு தெரியும். இந்த இஷாரா சுகுந்தி, கெஹேல் பத்ர பத்மே, இப்போ நேற்றைய நாளில் பேசுபொருளான பெக்கோ சம்மன் உள்ளிட்ட முக்கியமான குற்றக்குழு உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து இலங்கையில் குற்றச்செயல்களை வழி நடத்திக்கிட்டு இருந்தாங்க, வெளிநாடுகளில் தலைமறைவாகி இருந்து அவங்கள நாட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு விசாரணைகள் நடத்துறதுக்கு வந்து இந்த ரொஹான் ஓலுகலை அப்படிங்கிற அதிகாரி வந்து போலீஸ் அதிகாரி வந்து ரொம்பவே தீவிரமாக செயற்பட்ட ஒருத்தர். அவரே தான் இந்த கஞ்சிப்பான் இம்ரானுடைய இந்த நடவடிக்கைகள்லையும் வந்து ஈடுபட்டு இருந்தார். இப்போ இவங்களை வந்து கூட்டிக்கிட்டு கஞ்சிப்பாணி இம்ரான் இந்த விஷயத்தில் வந்து தப்பிச்சிட்டாரு, இந்த நடவடிக்கையில் தப்பிச்சிருந்தாரு. ஆனாலும் எங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சிருந்தது, இந்த கடல் மார்க்கம், வான்வெளி மார்க்கம் இது எல்லாத்தையும் வந்து ஃபுல் செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க, அவரை தப்பிக்கவே முடியாது அப்படின்னு. பட் அவர் வந்து தப்பிச்சிருக்கதா தான் செய்திகள் வெளியாகிருக்கு. இப்போது இன்றைக்கி நாளில் வந்து ஒரு ஊடக சந்திப்பு நடக்குது, இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தொடர்பாக, அதுக்கு அரசாங்கம் எடுக்க போகிற நடவடிக்கை தொடர்பாக, போலீஸ் திணைக்களத்தோட நிலைப்பாடு தொடர்பாக ஒரு ஊடக சந்திப்பு இன்றைக்கி நடக்குது. அதில் வந்து ரொஹான் ஓலுகளில் பேசியிருக்காரு. பேசும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன அப்படின்னா, மலேசியாவுக்கு நீங்கள் கஞ்சிப்பாணி இம்ரானை அரெஸ்ட் பண்ண தான் போனீங்க, ஆனால் அந்த திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கதா இப்போ செய்திகள் வருது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அந்த நாடோட சட்டத்திட்டங்களுக்கு உள்ளடங்கி அங்கே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மிஷனை நாங்கள் கொண்டு போகணுமா இருந்தால் அது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம்தான். அப்போது அது தோல்வியில் போய் முடிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறத தாண்டி நாங்கள் இன்னும் 3 பேரை கைது பண்ணி கூட்டிக்கிட்டு வந்திருக்கோம். இனி வரும் நாட்களில் நடத்தப்படுற விசாரணைகளில் நிச்சயமாக அவரும் கைது செய்யப்படுவார், அதுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து சொல்லியிருந்தார். அதாவது அவர் சொல்கிற விஷயமும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அங்கே
எதிர்பார்த்து போன விஷயம் நடக்கல. அத தாண்டி அவரு எப்படியோ தகவல் வெளியில கசிஞ்சு, அவர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும். இந்த இஷாரா செவ்வந்தி அண்மைய நாட்கள்ல வந்து நீதிமன்றத்துல இருந்து போகும்போது, அவரோட கையில வந்து கைவிலங்குகள் இருக்காது. இது வந்து கொஞ்சம் சோஷியல் மீடியால கொஞ்சம் எல்லாராலயும் பேசப்படுது. ஏன்னா, அவங்க கொண்டு போன லக்கேஜும் கூட எப்படின்னு சொன்னா, அந்த ஃபாரின் போறதுக்கு யூஸ் பண்ற ஒரு லக்கேஜ் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதாவது அவங்க ஃபாரின்ல இருந்து தானே அவங்கள கைது செஞ்சு கைது கூட்டிக்கிட்டு செஞ்சுட்டு வந்தாங்க. வந்தாங்க. அப்ப அந்த ஆமா. நேரம் கொண்டு வந்த கொண்டு வந்ததா இருக்கும். என்னன்னு தெரியல. அவங்கள வந்து கூட்டிட்டு விளக்கமறியல வைக்கிறதுக்காக தான் மறுபடியும் கூட்டிட்டு போறாங்க. ஆனா போகும்போது அவங்க கொஞ்சம் கையில கைவிலங்கு இல்ல. அந்த ஃபாரின்ல கொண்டு வர பேக்லாம் கொண்டு போகும்போது கொஞ்சம் சோஷியல் மீடியால பெருசா பேசுறாங்க. என்ன இது இப்படியெல்லாம் நடக்குது? யாருக்கு சட்டம் செயற்படுது? அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த கேள்வியும் வந்து இன்னைக்கு கேட்டிருப்பாங்க. இப்படி வந்து இஷாரா செவ்வந்திக்கு மட்டும் எதுக்கு இப்படி தனியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்ல நாங்களும் அந்த விஷயத்த வந்து மீடியால வர்றது மூலமா நாங்க பார்த்திருந்தோம். ஆனா அப்படி செயற்பட முடியாது தான். அது தொடர்பா வந்து சிறைச்சாலைகள் அதுக்கு பொறுப்பா இருக்கக்கூடியவங்க வந்து விசாரணைகள முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இனிமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ரொஹான் ஒழுகல வந்து சொல்லியிருக்காரு. ஆனா நிச்சயமாவே அது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம் இல்லையா? என்ன சொல்றது? அவங்க கைவிலங்கு அவங்க கொண்டு போற பேக்க கூட நம்ம விட்டுறலாம். அது என்ன வேணா அவங்க யூஸ் பண்ணிட்டு போட்டும். ஆனா, கைவிலங்கு போடாம ஒருத்தங்கள வந்து கூட்டிக்கிட்டு போறது அப்படிங்கிறது வந்து அவங்க அந்த சந்தர்ப்பத்துல அவங்க வந்து சிறைச்சாலைக்கு பாரம் குடுத்திருக்கல. ம், அவங்க ம், வந்து குற்றப்புலனாய்வு பிரிவு கைதுல தான் இருந்தாங்க. ம். சில சந்தர்ப்பத்துல புலனாய்வு பிரிவுல கைது ஆனாக்க அப்படி விலங்கு போடுறது இல்ல. இல்ல. அ அது நான் ஆனாலும் அவங்க வந்து கேட்டுக்கொள்ளலாம். ஆனா போலீஸ்ல கைது பண்ணிட்டாங்கனாக்கா, அந்த நேரம் போலீஸ்ல இருந்து கூட்டிக்கிட்டு வர நேரம் விலங்கு போடுவாங்க. அப்ப கூட ம். ரிக்வெஸ்ட் பண்ணா கொஞ்சம் அத பத்தி நெனைக்கிறேன். அத பத்தி அவங்க பாப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. அந்த விஷயம் நீங்க அந்த ரொஹான் ஓலுகல விஷயம் சொல்லியிருந்தீங்க. ம். அந்த விஷயத்துல கூட போலீஸ் திணைக்களத்துக்குள்ளேயே இருந்து தான் அந்த விஷயம் கசிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி கூட ஆமாமாமா. ஒரு தகவல் வந்திருந்தது. ஆமா. இப்ப வேற வேற ஒரு வேற எப்படி அந்த தகவல் கசிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா, அவங்க ஒரு சீக்ரெட் மிஷன் கொண்டு போறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஊடகங்கள்ல கூட செய்தி எப்போ வெளியாகுது? அவங்க இங்கருந்து மலேசியா போனதுக்கு அப்புறம் தான் வெளியாகுது. அது ரொம்ப சீக்ரெட்டா தான் போனாங்களா, ஆமா. யாருக்கும் அது தெரிவிச்சிருக்கல. போலீஸ் திணைக்களம் மட்டும் தான் இந்த விஷயம் தொடர்பா தெரியும் அப்படின்னு கூட ம். சொல்லியிருந்தாங்க. ஆமா. அதாவது இந்த தகவல் வந்து உள்ள இருந்து வெளியில கசிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல பேசப்படுது. இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த இந்தோனேஷியால போயிட்டு கேஎல் பத்ர பத்மிய கூட்டிக்கிட்டு வரும்போது, அது வந்து கூட்டிட்டு வரும் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆமா. இவங்க தான் வாராங்க, இஷாரா செவ்வந்தி வாராங்க, கேஎல் பத்ர பத்மி வராங்க. இவங்க எந்தெந்த விஷயங்களோட தொடர்புல இருந்தவங்க, அங்க போயிட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே கூட அதுக்கப்புறம் தான் அப்புறம் ரிலீஸ் தான் ஆச்சு. ஆனா இப்போ இந்த விஷயத்துல வந்து மலேசியாவுக்கு போனதுக்கப்புறம் செய்தி வந்திருந்தது. மலேசியாவுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா, சரி அவர் தப்பிச்சுட்டாரு. இந்த 3 பேர் தான் கைதாகியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி இருந்தது. அப்ப ஏதோ ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. அதனால தான் இப்படி தகவல் கசிஞ்சதுனால தான் அவர் தப்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு பக்கம் இந்த கஞ்சிபான் இம்ரானோட இந்த என்ன சொல்றது? போலீஸ் பிடியிலேருந்து அவர் தப்பிச்சுட்டாரு அப்படிங்கிறத தாண்டி, நேற்றைய நாள் ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்குது. ஆமா. அதாவது இந்த பெக்கோ சமன் அவங்களுக்கும் இந்த என்ன சொல்றது? கஞ்சிபானி இம்ரான் இது எல்லாமே வந்து தொடர்பு இருக்கக்கூடிய பாதாள உலக குழு உறுப்பினர்கள் தானே. இந்த பெக்கோ சமன் அவருடைய தாயார் வந்து உயிரிழக்கிறாங்க. துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி. வீட்டுக்குள்ளேயே புகுந்து துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கு. நேற்றைய நாள் அவங்க காயமடைஞ்சு வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா உயிரிழந்திருந்ததா தகவல்கள் வெளியாகி இருந்தது. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து எப்படி போலீஸ் சந்தேகம் வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து 2 குழுக்களுக்கு இடையில ஓ! இருக்கக்கூடிய ஒரு பாதாள உலக குழுக்களோட பழிவாங்கல் தான் நேற்றைய நாள் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியான பின்னணியில இந்த அவருடைய பெக்கோ சமன் அவரோட தாயார் வந்து உயிரிழந்திருக்காங்க. இப்போ அவங்களோட இறுதி கிரியைகளுக்கு வந்து பெக்கோ சமனை கூட்டிக்கிட்டு வருவாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு நாள்ல அதிக அளவில் எழுப்பப்பட்டது. ஏன்னா அவர் இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே தடுப்பு காவலில் வச்சு விசாரிக்கப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால இப்போ இவரை கூட்டிகிட்டு வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறது இது தொடர்பாக வந்து ஒரு சிங்கள ஊடகத்துக்கு கருத்து தெரிவிச்சிருந்த ஒரு முக்கியமான போலீஸ் அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பெக்கோ சமனை கூட்டிக்கிட்டு வரதில் வந்து எந்த சிக்கல்களும் இல்லை. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரியான பாதுகாப்புகள் வழங்கப்படணும். அப்படி பாதுகாப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பாதுகாப்பு பிரிவினர் உறுதிப்படுத்துவாங்களா இருந்தால் அவரை கூட்டிக்கிட்டு போகலாம். இறுதி கிரியைகளுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இப்படி பாதுகாப்பு பிரிவினரால் இல்லை முடியாது, அவருக்கான பாதுகாப்பை வழங்க முடியாது, அவரை கூட்டிக்கிட்டு போகிறது ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் வருமா இருந்தால் கூட்டிகிட்டு போக முடியாது. ஸ்கைப் மூலமாக வந்து இறுதி கிரியைகளை
பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அமைத்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வெளியாகி இருக்கு. ஆனாலும் இப்போ இந்த அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த கன் ஷூட் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள்னால இந்த ஒரு மாதிரி பாதாள உலக குழுக்களோட அட்டகாசம் அப்படின்னா குற்றச்சம்பவங்கள் வெளிப்படையாகவே நாட்டில் வந்து தலை தூக்கி இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு பக்கம் வருது. ஸோ ஒரு தாயார் வந்து உயிரிழந்திருக்காங்க. இப்படியான சம்பவங்கள் பதிவாயிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில் நாங்கள் எங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திக்கணும் இல்லையா? நாங்கள் பொது போக்குவரத்தில் போகும்போது வரும்போது நாங்கள் டெய்லி வேலைக்கு போகிறோம், எங்களுடைய தேவையான விஷயங்களுக்கு வெளியில் போகிறோம். இப்படி இருக்கும்போது யாரை நம்பி போகலாம், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போது நம்ம அதிகமாக இந்த விஷயங்களில் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பாதுகாப்பு எங்களுடைய கைகளில் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு எங்களோட நாட்டில் கொஞ்சம் பிரச்சனையான சூழ்நிலையாகவே இருக்குது. அதனால நாங்கள் நிச்சயமாக கவனமாக இருப்போம். இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் இன்றைக்கி நாளில் பதிவாகி இருக்குது. ரொம்பவே பேசு பொருளாகி இருந்த விஷயங்களை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி நாளைய தினமும் நம்ம நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். அது வரைக்கும் போயிட்டு வரோம். வணக்கம். ஓகே, வணக்கம். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலை நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள்.